வெல்கம் டு மேத்தா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் வந்து நோபல் பிரைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இப்போ நோபல் பிரைஸ்னா என்ன, இந்த நோபல் பிரைஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்றவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அவர் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. அவருடைய பேர்லேயே ஸ்வீடன் அரசு என்ன பண்ணுவாங்கன்னா நோபல் பிரைஸ் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ நோபல் பிரைஸை பொறுத்த வரைக்கும் 1901ஆம் ஆண்டு தான் முதலா இது நிறுவப்பட்டிருக்கு. அடுத்ததான் இதை நிறுவியவர் யாருன்னா ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்றவர் தான். 1901 முதலா இந்த நோபல் பரிசை பெற்றவர் யாருன்னா ரான்ஜன். இந்த ரான்ஜன் யாருன்னா எக்ஸ் கதிர், ஓகேங்களா, சயின்ஸ்ல படிப்பீங்க. இந்த எக்ஸ் கதிரை வந்து கண்டுபிடிச்சதுக்காக ரான்ஜனுக்கு முதலா இந்த நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல இந்தியாவில் யாரு நோபல் பிரைஸ் ஃபர்ஸ்டா வாங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும், நாட்டுப்பண் ஜனகணமனகதி தெரியும் இல்லைங்களா, அதை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த நோபல் பிரைஸ் இந்தியாவில் முதலா வாங்கினாரு. எதுக்காக வாங்கினாருன்னா 1913 கீதாஞ்சலி என்ற இலக்கியத்துக்காக இவர் வாங்கியிருப்பாரு. அடுத்ததான் உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யாரு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.